அனைவருக்கும் வணக்கம். இது சஜய் 7 ஸ்போர்ட்ஸ் இன்ஃபோ. நான் சஜேந்திரா. இன்றைய நாளில் முக்கியமான ஒரு விவிஐபி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் எங்களோட சஜய் 7 இன்ஃபோவுடைய கலையத்துக்கு வந்திருக்கிறார். ஆண்டனி அருமைராஜன், ஆண்டனி ரெக்சன். நாங்கள் செல்லமாக சொல்லுவோம் அவரை, என்னுடைய நண்பர் ஆர்ஜே ரெக்சன். ரெக்சன் அண்டா யார்? ரெக்ஷன்ன்றது வெறும் ஒரு பேர் தான். ஆனால் அந்த பேருக்கு பின்னால் சில விஷயங்களை நாங்கள் இந்த சமூகத்தில் உருவாக்கணும், அடையாளப்படுத்தணும், அடையாளமாக இருக்கணும்ன்றதை நாங்கள் விரும்புகிறோம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த பேரின் அர்த்தம் நான் நினைக்கிறேன் எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நாங்கள் உருவாக்குவோம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏனென்னா எங்களுடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் வழிகாட்டுறதுக்கும் சரி, ஒரு ஆளை மேலே தூக்கி விடுறதுக்கும் மக்கள் பற்றாக்குறை. தான் மேலே வரணும், தான் ஒரு தலைமைத்துவத்தை ஏற்கணும்னு தான் ஒவ்வொருத்தட்ட மனநிலையும் இருக்குது. ஆனால் எங்களோட சமூகத்தில் இருக்க கீழ்மட்டத்தில் இருக்க வீரர்களையும் சரி, சமூகத்தை மேலே கொண்டு வரதுக்கான என்ன சொல்கிறது, அந்த ஒரு வழிகாட்டி என்றது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏணியாக இருக்க விரும்புகிறேன். அதுதான் இந்த ரெக்ஷன் என்ற ஒரு விஷயம். உண்மையில் சொல்லப்போனால் அது பேர் மட்டும்தான், ஆனால் ஃபியூச்சரில் ஒரு அடையாளமாக மாறும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. கண்டிப்பாக அது எனக்கு தெரியும். வேண்டாம், உங்களோட ஆட்டிடியூட்லேயும் நீங்கள் கதைக்கிற விதத்திலையும் அது கண்டிப்பாக நடக்கும், நிறைவேறும். ரெக்சன், இந்த ஃபீல்டுக்கு வாரத்துக்கு தூண்டுகோலாக இருந்த விஷயங்கள் என்னென்ன இருக்கு? உண்மையில் சொல்ல போனால் நிறைய பேருக்கு இன்றைக்கு ரெக்ஷன் சொன்னால் என்ன சொல்கிறது, ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இந்த தேசிய மட்டத்தில் ஒரு நடுவராக இருக்கிறேன். லெவல் 5 நான் இருக்கிறேன். அதே மாதிரி ACSLG ஸ்ரீலங்கா அசோசியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா அம்பையரிங்கில் பெனல் 2 இருக்கிறேன் என்ற ஒரு விஷயம் வெளியில் தெரியும். அதே போல் 400-500 போட்டிகளுக்கு மேலே நான் நடுவராக நின்றிருக்கேன். அது வடக்கு மட்டும் இல்லை, தெற்கிலையும் கொழும்புலையும் பிரபல பாடசாலைகளுடைய போட்டிகள் இருக்கட்டும், அதே நேரம் பிக் மேட்சாக இருக்கட்டும். கடந்த காலங்களில் திருவண்ணாமலைக்கும் மட்டக்களப்புக்கும் இடம்பெற்ற ஒரு போட்டி, அது பிக் மேட்ச் உண்டு. அதில் இனியும் கண்டியில் இடம்பெற்ற ஒரு பிக் மேட்ச். இவ்வாறான ஒரு முன்னணி பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டியில் கூட நான் ஒரு நடுவராக கலந்து கொண்டிருக்கிறேன். அந்த இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வரந்தான். ஆனால் அதுக்கு நிற்க முதல்ல என்னென்ன ரெக்ஷன் அந்த இடத்துக்கு வந்தார் என்ற ஒரு விஷயம் இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் பேசிக்காக நான் ஒரு கிரிக்கெட்டர்ன்றது இல்லை. ரீசன் என்னென்னா, சிறிய வயதில் எனக்கு கிரிக்கெட்ன்றது ஒரு உயிர், விருப்பம், பேஷன். அந்த பேஷனில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. உயிர், ஃபேவர் எல்லாமே கிரிக்கெட்டுக்காக எதுவும் செய்வன் என்ற அளவுக்கு நான் இருந்தேன். அதே இதில் எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, சிறிய வயதில் யுத்த காலம் தான். எங்களுடைய வடக்கு கிழக்கு இலங்கையில் ஒரு யுத்தம் இடம்பெற்றது. கனவேற்ற எதிர்காலங்களை இல்லாமல் ஆக்கிச்சு. கனவுகளை புதைக்குழியில் புதைக்கப்பட்டது. கண்டிப்பாக அப்படியான நிலைமையில கூட 1000 கனவுகளோட பிறந்த நாங்கள் எங்களுடைய கனவுகளை எட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற யுத்தங்கள், அரசியல் நிலவரங்கள் எங்களை இல்லாமாக்கினாலும் கூட அந்த கனவுகளோட பிறக்கும்போது கடவுள் பெருசாக சில விஷயங்களை எங்களுக்கு கொடுத்து வர்றார். எப்படின்னா, எனக்கு ஆரம்பத்தில் பிறக்கும் போதே ஒரு வருத்தம் இருந்தது, இதயத்தில் ஓட்டையண்டு, இந்த ஹார்ட்ன்னு சொல்லி. அப்போ என்னுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக எனக்கு இருந்தது. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் பிள்ளை உயிரோடு இருப்பேன் ஒரு தாய் தகப்பனுக்கு சொல்லும்போது அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ற தாக்கமாக இருக்கு. கண்டிப்பா. அப்போ அதனால ஆரம்பத்தில் இருந்த விளையாட்டுத்துறையில என்னுடைய பெற்றோர் விட இல்லை. காரணம், அவங்க விடக்கூடாதுன்றதுல அச்சுறுத்தல் என்னுடைய உயிருக்கு. ஆகவே அவர்கள் விருப்பப்பட்ட என்னென்னா, வேணாம் நீ அதுகளுக்கு போகாத. அதுக்கு பிறகு குறிப்பிட்ட காலம், அதாவது 10 வயதுக்குள்ள அந்த சத்திர சிகிச்சையை மேற்கொள்ள வேணும் என்ற ஒரு கட்டாயம் இருந்தால், அதுக்கு பிறகு என்ன நிலைமைன்றது வைத்தியர்களால் கூற முடியாதுன்ற ஒரு பிரச்சனையும் கூட. ஸோ அந்த நிலைமையில் சிறிய வயசில் தந்தையை நான் இழந்த பிறகு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. சிறிய ஒரு குடும்பம், வருமானம், கல்வி என்றது எங்களுக்கு ஒரு கனவும் எட்டாகனியாகவும் இருந்தது. இருந்தாலும் சாதிக்கணும் என்ற இதில் கல்வியில் நான் என்னுடைய பங்களிப்பை செலுத்தி என்னுடைய நிலையை நான் ஏழுமான அளவுக்கு நான் போய்கொண்டு, அதுக்கு பிறகு ஆப்ரேஷன் 10 வயசு 11 வயசில் எனக்கு செய்யப்பட்டது. அப்போ டாக்டர் சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பக்கம் போயிடாங்க, மாறி கூட மறந்து கூட கிரவுண்ட் பக்கம் போயிடாங்க, கட்டாயமாக இது உங்களுக்கு ஆபத்தை கொண்டாந்து தரும். ஏன்னா ஒரு பந்து காணும் உங்களோட உயிரை கொண்டு போகிறதுக்கு அப்படியான ஒரு நிலைமை. உண்மையில சொல்ல போனால் இதில் இருந்து இங்கே வரைக்கும் வெட்டி தான் ஆப்ரேஷன் செய்திருக்கு. இப்போ கூட அச்சுறுத்தல் இருக்குது. இருந்தாலும் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இவ்வாறான அர்ப்பணிப்புள்ளவர்கள் எத்தனை பேர் இந்த சமூகத்தில் இருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இளைஞர் சமூகம் வெறும் ஃபோனில் கிரிக்கெட் அளவுக்கு ஃபோன் கிரிக்கெட், ஃபோனில் மோகம். அது என்ன இணையதளம், இது நான் பிழை என்று சொல்லல. ஆனால் அவர்களுடைய போக்கு இப்போ அதுக்குள்ள மூழ்கி இருக்கு. கண்டிப்பா நானே பார்த்துருக்கேன், நேரடியாக பார்த்துருக்கேன். கிரிக்கெட் வச்சுட்டு கிரவுண்ட் கொடுத்துரும் பாரதில்லை. கேட்டா சொல்லுவாங்க அவங்க அப்படி இவங்க இப்படி என்று சொல்லி. ஆனால் அவையின் வீரம் எல்லாமே வாய்ச்சொல் வெறும் ஃபோன்லேயே போயிடுது.
உடலியல் ரீதியாக நாங்கள் இறக்கி மைதானங்களில் விட்டால் நிச்சயமாக அவர்களுடைய பங்களிப்பும் அவருடைய உடல்நிலையும் வந்து அதுக்கு தகுதியானதாக இருக்கிறது இல்லை, பின்னடைவாக இருக்கும். இல்லை ஹைபிரிட் பேபின்ற அளவுக்கு இருக்காங்க. இப்போ என்ன சொல்ற ஊதி பெருசாயினதான் ஆனால் உள்ள கொண்டு இல்லைன்ற மாதிரி சிச்சுவேஷன். ஸோ அந்த நிலைமையில வந்து எனக்கு அச்சுறுத்தல் விடுத்தப்பட்ட நிலையிலே நான் படித்தது வவுனியா தமிழ் மத்திய மகாவித்யாலயம் வவுனியாவில். ஸோ A லெவல் வரைக்கும் எனக்கு கிரிக்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பும் தர இல்லை, அதுக்கான வாய்ப்பும் எனக்கு இல்லை உண்மையில். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நான் எங்களுடைய பாடசாலை கழகமான சென்ட்ரலைஸுக்கு விளையாடணும்ன்ற ஒரு விருப்பம் இருந்தது. இதுக்காக நான் என்ன செய்தேன், வீட்டுக்கு தெரியாமல் கலவா ஷூவை கொண்டு ஒழிச்சு வைக்கிறது, மொட்டத்தை கொண்டு ஸ்கூல்ல எங்கேயாச்சும் ஒழிச்சு வைக்கிறது, அப்படித்தான் என்னுடைய ஆரம்ப காலங்கள் இருந்தது. இதே சிச்சுவேஷனை நீங்க பாடசாலையில ஃபீல் பண்ணிருப்பீங்க தானே? நிச்சயமா. அம்மா அப்பா வந்து சொன்னா பிள்ளைய கிரிக்கெட் விளையாட விடாதீங்க கோச்சுக்குள்ள இருந்து. நான் நினைக்கிறேன் அந்த டைம் நீங்கள் இருந்த டைம் வந்து சுந்தராங்கன் சார் இருந்திருப்பார், சிறந்த ஒரு பயிற்றுவிப்பாளர், ஸ்கூல்ல பிடி மாஸ்டர். அவரை பார்த்து எல்லாருக்குமே பயமா தான். அவரால்தான் நிறைய பாடசாலையில கிரிக்கெட்டும் வந்து அந்த நேரங்கள்ல வளர்ந்தது. கண்டிப்பா மகாவித்யாலயம் தாண்டி ஸ்கூல் கிரிக்கெட் இல்லை. இன்றைக்கு முன்னணியில இருக்க வீரர்களுக்கு கூட அவர் சில பேருக்கு அவர் வந்து ஒரு என்ன சொல்ற குருவா கூட இருக்கிறார். அந்த சிச்சுவேஷன்ல எனக்கு ஒரு விருப்பம், ஒரு நாள் போட்டிக்கு அந்த பயிற்சிக்கு போன நேரம் அந்த அப்ப இருந்த என்னுடைய கோச் சொன்னார், வீட்டை நீங்க கடிதம் எடுத்துட்டு வாங்க. கடிதம் அங்க அப்ப அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நான் அதை எனக்கு கனவா இருந்து இவங்க விளையாடும் போது இந்த பெட்ச் படியிலே விளையாடும் போது வெளியில இருந்து பார்த்து கொஞ்சம் மெனக்கவலையா இருக்கு, என்னடா இந்த இடத்துல நான் அங்க இறங்க முடியலையே அப்படின்னு ரகசியமான முறையில நான் என்னுடைய இளவல் கல்வியை முடிச்சு கொண்டு நான் என்ன சொல்றேன் கழகத்துக்கு, அதாவது பாடசாலையினுடைய கழகத்துக்கு நான் இணைந்து கொண்டேன். இணைஞ்சா அவைகளுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆரம்ப காலங்களில் நான் யாருக்குமே இந்த விஷயமே சொல்றதில்லை, சொன்னா விட மாட்டாங்களே இது விஷயம். பட் ஆனால் நான் துணிஞ்சிட்டு கிரிக்கெட்டுக்காக இந்த உயிரையும் கொடுத்து நான் துணிஞ்சுதான் நான் அந்த முடிவு எடுத்தேன். நான் எடுத்து இது போன நேரத்தில் அந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அணியில் 11 பேர் விளையாடி கொண்டுருந்தாங்க. அந்த நேரம் எங்களுக்கு 12வது 13வது இடமா இருந்தது. பிறகு ஒரு சந்தர்ப்பம், ஒரு வீரர் வேற இல்லைன்னு அந்த இடத்துக்கு எங்களை இறக்கினாங்க. அதனால ஃபீல்டிங் எல்லாம் டைவ் அடிச்சு பிடிக்கிறதுல எனக்கு சரியான இன்ட்ரெஸ்ட் விருப்பம் கூட. ஸோ ஆனால் எனக்கு தெரியும் இந்த சிச்சுவேஷன், டைவ் அடிச்சா என்ன நடக்கும்னு தெரியும், நாள் கையில் காயங்கள் வரும். இருந்தாலும் இப்போ இருக்க வீரர்கள்லாம் அது நான் குறைவு. நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் அந்த விஷயம் இல்லை. டைவ் அடிச்சு பிடிக்கிறேன்னா ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து இன்னொரு டிஸ்டன்ஸ் பாய்க்க அந்த போல்ட வேகத்தை விட நாங்கள் கூட போவோம். பட் இப்போ அப்படி இல்லை, போலுக்கு பின்னால் ஓடுற காலம் தான் கூட இருக்கு. எனக்கு அது நான் பழக்கிற பிள்ளைன்னா கூட நான் பேசுகிற விஷயம் என்னென்னா அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்போ அதுக்கேற்ற ஒரு தந்திரத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ளணும். இப்போ அந்த விஷயத்தில் 10, 11, 12 இருந்த நான் இருந்து வந்த நேரம் 2015ஆம் ஆண்டு இலங்கை துடுப்பாட்ட சங்கம் அதில் இருக்கிற ACU கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வந்து அவங்க ஒரு நடுவர்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு போட்டி பரீட்சையை நடத்தியிருந்தது. அதே மாதிரி அதிகளவான எண்ணிக்கையான நடுவர்களுக்கான போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 150க்கு மேலே வந்திருக்கு. ஆனால் அங்கே சித்தி என்று சொல்லி வந்தது, ரிசல்ட்ஸ் வந்தது வெறும் 28 பேர் தான் பாஸ். அதுலேயும் என்னுடைய பேர் இருந்த எண்ணிக்கைக்கு எனக்கு உண்மையில சரியான சந்தோஷம். வாய்ப்பு எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். கிரிக்கெட்டுக்குள்ள எங்களை பேரி போய்க்கு வந்திருக்கு, பதியப்பட்டிருக்கு. விளையாடித்தான் வேற இல்லை, இதுலையாச்சும் வேற அந்த ரூல் அண்ட் ரெகுலேஷனை படித்து நான் நடுவர் பரீட்சையை வந்து எதிர்கொண்டு அதில் சித்தி அடைஞ்சிருந்தேன். சித்தி அடைஞ்சவங்க 28 பேர். அது வவுனியா, மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு 4 டிஸ்ட்ரிக்டும் சேர்த்து தான் வடமாநிலத்தில். ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு தனியாக இருக்குன்னு தெரியுமா? அதே நேரம் அப்பதான் எங்களுக்கு வடமாநிலத்தில் வன்னி டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் அந்த அசோசியேஷன் ஆரம்பிக்கப்பட்டது. தலைவர் செயலா பொருளாதார போட்டு அதுக்கு பிறகு போட்டிகளுக்கு வந்து எங்களுடைய அசோசியேஷன்ல இருந்து தான் நடுவர்களை வழங்குறது. எப்படி என்ன இந்த போட்டிக்கு வழங்க. ஆனால் ஆரம்ப காலங்களில் நான் போட்டிகளை நடுவராக செய்யும் போது நீங்க நினைக்கிறீங்க எவ்வளவுக்கு நாங்கள் ஒரு போட்டியை நடுவராக நின்றுப்ப நினைக்கிறீங்க? அந்த நேரம் பேமெண்ட் எனக்கு சரியா தெரியல உண்மையாவே. அந்த நேரம் உண்மையில 4000, 3000, 3500 வழங்கப்பட்டது. ஆனால் நாங்கள் எங்களுடைய மாவட்ட துடுப்பாட்டத்துக்காகவும் சரி இளைஞனுடைய துடுப்பாட்டத்துக்காகவும் வெறும் 750 ரூபாய்க்கு நாங்கள் பாடசாலை கிரிக்கெட்டும் கழக கிரிக்கெட்டுக்கும் மேட்ச் காமிக்க செய்திருக்கிறோம். அப்போ அது உண்மையில பெருமைக்குரிய விஷயம். என்ன, நாங்கள் அந்த நேரம் பேமெண்ட்டை நாங்கள் எதிர்பார்க்கல. எங்களுடைய மாவட்ட கிரிக்கெட்டும் மாகாண கிரிக்கெட்டும் தேசிய கிரிக்கெட்டும் வளரணும் பண்ணுறதுக்காக நாங்கள் இப்போ உண்மையில நீங்கள் நிற்க மாட்டீங்க. காலையில் போய் அதில் நின்றா நிறைய அனுபவம் பண்ணுறது. பின்னேறம் வரைக்கும் நாங்கள் செய்யலாத அதே இடத்துல நின்று அந்த போட்டியை முழுமையாக நடத்தி கொடுப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டிக்கு நான் இறங்கினால் நிச்சயமாக வந்து அதனுடைய முடிவு கொடுத்துட்டு தான் வெளியில் போகும். அப்படித்தான் என்னுடைய மனநிலை. இடையில நிப்பாட்டுறோம் அப்படியான பிரச்சனை இதுகள் வந்து எனக்கு அது விருப்பம் இல்லை, சம்மதம் இல்லை. போட்டின முழுமையான முடிவை கொடுக்கக்கூடிய மாதிரி தான் என்னுடைய போட்டின முடிவு இருக்கு. அப்படி அந்த போட்டிகளை நடத்துகிற நேரத்தில் கிட்டத்தட்ட 1, 2 நான் எழுதி வைப்பேன், இத்தனை போட்டிகள் செய்திருக்கேன். அப்படி அப்போவே நான் ஒரு போட்டிக்கிட்ட நான் அப்படி செய்து கொண்டு வந்தேன். 2015 என்னுடைய சித்தி கிடைச்சது. 2015 இருந்து இப்போ 25 வரைக்கும் 10 வருடங்களுக்குள்ள கிட்டத்தட்ட 600-700 போட்டிகளை நான் தாண்டி இருக்கிறேன். எனக்கு அதில் சந்தோஷம் என்னென்னா
வடமாகாணத்தில் வந்து இப்படியான போட்டிகளில் நாங்கள் பங்கு பெற்ற ஏதோ தேசிய ரீதி சர்வதேச ரீதியில் அதில் நிற்கிற மாதிரி தான் எங்களுக்குள்ள ஒரு ஃபீல். அப்போ தான் நாங்கள் உண்மையில நிற்க வேணும். அப்போ தான் எங்களை அடுத்த தரத்துக்கு நாங்கள் உயர்த்த கொண்டு போகலாம். அப்போ அதால் அதே நேரம் எங்களுக்கு சக நடுவருக்கூட எங்களுக்கு ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஒரு சில சிக்னல்ஸ் வச்சுக்கொண்டு அப்போ தான் அந்த கோஆர்டினேஷன் ஓகே இருக்கும். அப்போ கொண்டு போகலாம். எல்லா மனிதர்களும் சரியாண்டு இல்லை, எல்லா மனிதர்களும் பிழையண்டும் இல்லை. இருந்தாலும் பிளவுற தன்மையை நாங்கள் குறைக்கணும். அதுதான் அந்த போட்டியில் நாங்கள் அந்த போட்டிக்கு கொடுக்குற முக்கியத்துவம் மரியாதை. ஸோ அப்படியே வந்த நான் காலகாலத்தில் துடுப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிற காலத்தில் நான் நடுவராக மட்டுமில்லை ஒரு வீரனாகவும் மாறினேன். சில போட்டிகளை பங்கெடுத்து நான் விளையாடி கொடுத்துருக்கிறேன். எங்களோட அணிக்காக தலைமைத்துவத்தை ஏற்று அணியினுடைய கேப்டனாகவும் இருந்திருக்கிறேன். ரேக்ஷன், உங்களோட ஸ்டோரி என்னப்பா, ஒரு சினிமா பார்த்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு சினிமா ஹீரோன்ற வாழ்க்கையில எந்த பேக்ரவுண்டும் இல்லாம ஒருத்த மேல வாரன்றதே பெரிய ஒரு விஷயமா சினிமாலாம் காட்டுவாங்க. ஆனா நீங்க ரியல் லைஃப்லயும் செய்திருக்கிறீங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு என்னன்னு சொல்லிச்சுன்னா ஜெர்சி, நானும் இந்த படம் ஒன்று நான் பார்த்துருக்கிறேன். அதுல கிட்டத்தட்ட அதுன்ற ஸ்டோரியும் உங்களோட ஸ்டோரியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எப்படி ரெக்ஷன், எனக்கு ஃபோனில் உங்களோட கதைச்சன் படி ரெக்ஷனை ஒரு பேங்கராக தான் எனக்கு தெரியும். ரெக்ஷனை இன்னொரு ஆர்ஜே ரெக்ஷன் போட்டிருக்கிறீங்க. அந்த அதை தாண்டி ரெக்ஷன் என்னென்ன செய்யுதுன்றதை எனக்கு சொல்லுவீங்களா?